ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கார் ஃபார் சேல் சிமுலேட்டரோட பார்ட் 6 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல்ல வீடியோக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. போன பாட்டுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா பாட்டையும் வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே இந்த பாட்டுக்கு வாங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். ஓகே, போன பாட்டில் நம்மளோட பர்சனல் காரை மாற்றிருப்போம். இனி நம்ம ஆடி தான் நம்ம பர்சனல் கார். இதுக்கு முன்னாடி ஃபெராரி இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, ஏன் ஃபெராரி வேணாம் ஆடி எடுத்தீங்கன்னு கேட்குறது எனக்கு புரியுது. நம்ம இந்த கேம்லேயே இந்த ஆடி தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக வரவே மாட்டேங்குது. அதனால் இப்போ ஃபெராரினா கூட டக்குன்னு வந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க, தொடர்ச்சியாக கேம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆடி வந்திருக்கவே வந்திருக்காது. சரி விடுங்க, இங்கே நிறுத்துறோம். இங்கே வா, இங்கே நிறுத்திப்போம். ஓகே, அங்கே போயிட்டு சூப்பராக லேம்போகின்னு எடுத்துப்போமா. போன வீடியோவில் 3 கார்ஸ் தான் வாங்கியிருந்தோமா. கடைசியாக இந்த லேம்போகினி டேமேஜாக இருக்குது, பின்னாடி பார்த்தாலே தெரியுது. ஓகே, இது பாருங்களேன், ஒயிட் கலர் தான் எனக்கு தெரிஞ்சு. போன வீட்டில் அப்படியே தான் ஒயிட் கலர் லேம்போகினியை நான் ப்ரௌன் கலர்னு வச்சு கலர் மாற்ற போயிட்டேன். அப்போ நினச்சேன், ஏண்டா இவ்வளோ வெள்ளையான கரை இப்படி தூசி வச்சுருக்கீங்களா, அழுக்கு பண்ணி வச்சுருக்கீங்களான்னு போட்டு வேற மாதிரி ஸ்கிட்டு. இந்த கேமில் ஏன் புது மாடல் ஃபெராரின்னு வருது, புது மாடல் லேம்போகினி கொண்டு வரலாம், இவனுங்க ஏன் கொண்டு வர மாட்டானுங்கன்னே தெரியல. ஏண்டா மண்டியா, உனக்கு ரிப்பேர் பண்ண தெரியாதா? இந்த கேமில் இருக்க ஒரே இன்னொரு ரிப்பேர் மேன் டக்குன்னு. இவன் பேர் சோடங்கி, அவன் பேர் சாமா. ஓகே, போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான்ல, இவனுக்கு இன்றைக்கி நம்ம வேலை போட்டு கொடுக்க போகிறோம். தம்பி, இதுக்கு வீடியோ பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே கட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஹோம்லெஸ் மேன் ஸ்டார்ட் வில் ஒர்க். ஓகே, அவன் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவனா ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டானா? தம்பி எவ்வளோ நேரம்ப்பா? ஓகே, பண்ணிட்டான். பெயிண்ட் இந்த கார் கட்டிக்கணுமா? அப்படி என்ன கலர்னு பார்த்துப்போமா? ஒயிட் இல்லை, என்ன கலர் எப்படி இருக்குது? சரி, எப்படியா இருந்தாலும் நமக்கு என்ன, எப்படினாலும் கலர் மாற்ற தான் போகிறோம். இந்த கேமில் என்ன பிரச்சனைனா, அடித்த கலரே தான் மறுபடியும் அடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் ஒரு காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இனிமேல் நம்ம இந்த ஆஃபீஸை கூட்டுறது, பெருக்கிறது இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இங்கே ஒயிட்டாக இது ரெடி, எப்படி வா அடி. க்ரீனு சூப்பராக இருக்குது, கலர் சூப்பராக இருக்குது. இதுக்கு பாலிஷ் போடுவோமா? எப்படி வருது? ஓகே, சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணியிருக்கீங்க. பச்சை கலர் காரு நம்ம பார்த்தா உடனே செம்மையாக கார் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக இந்த கார் செம்மையாக இருக்குது. மெட்டாலிக்கு பெண்டன் கார். ஃபெராரிக்கு இதே மாதிரி ஒரு வாட்டி அடிச்சிடணும். ஞாபகம் பெண்டன் கார் மாதிரி இருக்குதுன்னு ஒன்றே தான் ஞாபகம் வருது. எங்கே இந்த பிச்சைக்காரன் ஸ்டார்ட் ஒர்க்குன்னாங்க, எந்த ஒர்க்கும் பார்க்கலையா? ஒரே நிமிஷம், இதை சேலுக்கு போட்டுட்டேன், என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். தம்பி என்ன கார் போய்தா? சூப்பராக இல்லை தம்பி, இந்த காரு போடு. 4 லட்சத்துக்கு வாங்கியிருக்கோமா? ஒரு 1 மில்லியனுக்கு சேல் பண்ணுவோம். 10,000, 1 லட்சம், 1 மில்லியன். கரெக்ட். இப்போ அப்படியே நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா
ஆஃபீஸ் திறக்கணும், நான் மறந்துட்டேன். சரி டேப் எடுக்கிறேன் பாருங்க. இவன் எப்படி ஒர்க் பண்ணுறதை பார்க்குறது? இவன் ஒர்க்குக்கு வர பண்ண எம்ப்ளாயி கார் வாஷ் ஃபாஸ்டர். ஓகே, இதெல்லாம் இருக்கு. இவன் எனக்கு எம்ப்ளாயி வேலை செய்ய மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் நாளையிலேருந்து வருவான்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான், வந்துடுறாடி. உன்னை வேலைக்கு எடுத்து வச்சிருக்கிறேன், என்ன பண்ணுறது? ஏற்கனவே இந்த கேமில் நிறைய கிளிச் இருக்குது, பக் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது வேற பண்ணி விட்றாதீங்கடாடி. ஒரே நிமிஷம், இது என்னது? இது என்னது? மெட்டல் யூகன்ஸ். மெட்டல்ஸா? உங்களா பேத்திக்காரங்களா? யாருங்க இவனுங்க? ஓகே, எங்களோட மாடி வந்து நம்மளோட ஆடி கார் பாருங்க, சும்மா நறுக்குன்னு இருக்குது. 2 சூப்பராக. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போமா? தம்பி இதில் என்ன பிரச்சனைன்னு பாரு. போடு, எல்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷன். எப்படி டவுனுக்கு போயிடுப்பான்னு நான் சொல்லுவேன், டூர் போயிடுப்பான்னு சொல்லுவேன். ஆனால் இவன் போக மாட்டான். கஸ்டமரின் ஆஃபீஸ். இந்த சூப்பராக அப்படியே செல் பண்ணிட வேண்டியது தான். அந்த இதுவும் இல்லை, கலர் அடிக்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் இதை செல் பண்ணிடலாம். போப்பா, இன்னொரு சூப்பராக இருக்கா, நம்ம கலர் அடிச்சுக்கலாம். நிறுத்துப்பா, டேமேஜ் ஆக்கி விட்றாத. அப்படியே செல் பண்ணிடலான்னு பிளானில் இருக்கிறேன். சூப்பராக பெயிண்டடு, டேமேஜ் கரெக்டாக இருக்குது. ஃபீவல் போடு, 60,000 தானே. அப்பயே இது ஒரு 5 லட்சத்துக்கு செல் பண்ணிடும். 50,000 5 லட்சம், அவ்வளோதான். சரி அப்படி போனப்பா சொல்கிறேன். நம்போகி நீ பார்க்க வந்துட்டிங்க மகனே. 6 லட்சமா? தம்பி வாங்கினதே 4 லட்சம், நீ 6,70,000 கேட்குற. நீ ஒரு 7 லட்சத்துக்கு மேலே கேளு. உன் அண்ணன் தம்பிங்களா 2 பேரும்? நீ இவ்வளோ கம்மியாக கேட்குறடா, போட உங்கள் அண்ணனுக்கே தந்துடுறேன். சார் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சார், உங்கள் மூஞ்சிக்காகவே. இங்கே பாருங்க, 6,70,000ன்றீங்கல்ல, ஒரு 7,50 போட்டுங்க சார். 7,50,000. வாரம் வாங்கினதே 4 லட்சங்க, 7,50,000 தள்ளி விட்டாச்சு. இந்த காரோட கலர் என்னன்னு பார்த்துக்கிறீங்களா சார்? சார் இது வந்துட்டு இப்படி ஆஸ்திரேலியன் கலர் சார். எப்படி சூப்பராக இருக்குதா? சாம்பிளுக்கு ஒரு பக்கம் தான் அடிப்போம், 9 பக்கம் அடிக்க மாட்டோம். ஓகே சார். இப்போ ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ ஆஃபீஸ் ஓப்பனில் தான் இருக்குது சார். 5 லட்ச ரூபா கார் எவ்வளோ சொல்கிறேன்? 86 சார். ரவுண்டாக 1 லட்சம் போட்டு போமே சார். என்ன சார்? என்ன சார் சூப்பராக கார் சார், சும்மா பரப்பாரு சார். அவ்வளோதான், டீல் முடிஞ்சு. இன்றைக்குள்ள ஒரு 40 லட்சத்துக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு போமா? இந்த கேமில் முஸ்டாங் விட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நானும் முஸ்டாங் பார்த்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஆஃபீஸ்லேயே எப்போவுமே நம்ம காரை நிறுத்திக்கணும். சும்மா பஸ்ஸில் போயிட்டு வரதுக்கு சிறப்பாக இருக்குது. இன்னும் ஸ்போர்ட் என்ன போட்டால் அப்புறம் இவன் சொல்லலை. 3.6 பாருங்க, வழுக்குது. எப்படி வழுக்குது பார்த்தீங்க? அப்படியே வலிக்கிக்கினே போகிறான். என்ன தம்பி நீ இப்படி பண்ணுற? தள்ளு போயிடு. அடிக்காரு என்னோட பர்சனல் காராக வச்சுருக்கேன் சூப்பராக. இப்போ நான் ஒரே நிமிஷம் இருங்க, ஸ்டார்ட் ஒர்க்குன்னு நானுங்க இவனுங்க இப்படி ஓட்ட தான் போமா நன்றா பண்ணுறீங்க நீங்கள். போடு தம்பி, இதை நீ கரெக்டாக ரிப்பேர் பண்ணிவிடு, வந்து வாங்கிப்பேன். இருங்க, அவன் கம்மி டேமேஜ் தான். நாம் வாப்பா தம்பி, எடுப்பா காரை எடுப்பா.
அவ்வளோதான், முடிஞ்சா பெயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்கோ இல்லையோ நம்ம பெயிண்ட் அடித்து விட்ற வேண்டியது தான். தம்பி இப்படியெல்லாம் கண்ணு முடி தெரியாமல் ஓட்டுறீங்க. என் டிரைவிங் ஸ்கில் பற்றி நீங்கள் கலாய்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் இப்படி இருக்குது, அது ஏன் மிஸ்டேக் இல்லை, இந்த கார் மிஸ்டேக். தொடர்ந்து இந்த கேம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் யாரோட மிஸ்டேக்குன்னு. மஞ்சள் யார் அந்த அடிப்போமா இப்படி சரியாக ஃபுல்லாக கொடுக்கணும். அதுக்கு இப்படி கொடுப்போமே ஃபுல்லாக அடி. சூப்பராக மாற்றிய சந்தோஷ். எப்படி இது அப்படியே விட்டுருக்கலாம்னு தோணுது. தந்தா எப்படி நம்ம கேமராங்க இப்படி கண்ணமணிக்கு இருக்குது. முதல்ல அதை சரி பண்ணுங்க. இன்னும் போடுறதுக்கு முன்னாடியே இது வலிக்குன்னு தான் போகுது. இந்த காரு ஓடாது, வழுக்கும், பறக்கும்னு சொல்லுவாங்க நினைக்காதீங்க. இந்த கார் ஸ்பீடு அள்ளும், பட் வலிக்கினே போவோம். அதான் பெரிய பிரச்சனை. போயிட்டு போகுது. நம்ம இங்கேயும் வாப்பா. சூப்பரான பில் தருவாங்க. 60,000 தானே இதுவும். இதையும் கண்டுக்கு ஒரு 5 லட்சம் 5 லட்சம் அவ்வளோதான். அதில் யாரோ சவுண்டு கொடுத்துட்டாங்க. தம்பி எங்கப்பா? அப்போ காரு சும்மா சூப்பராக இருக்குதா? என்ன கார்ரா அது? நான் மெட்டாலிக் போட்டால் டெய்லி கழுவணும் போல். மேடம் சூப்பராக வாங்க வரீங்க, சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அதே அளவுக்கு சூப்பராக காசு கொண்டு வரணும் மேடம். நீங்கள் என்னன்னா 5-10 ரூபா கொண்டுன்ட்டு எனக்கு கார் வரும்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி தான் கேட்டிருக்கீங்க. கார் வாங்கினதே 60,000, நீ 72,000 கேட்குறேன். 1 லட்சம் தான் சூப்பராக. இத்தனை பேர் நாங்கள் தெரியாமல் இத்தனும். அப்போட போயிட்டு போர் ஆஃபீஸ் இஸ் ஓப்பன். காரம் தம்பிக்காக வாங்கினா சரி, உங்கள் அண்ணன் வாங்கினா இல்லைடா. அடி போடாடி போயிடு. அங்கே பாருங்க கைஸ், அடிக்கிற பாருங்க கைஸ், அதோட கண்ணு பாருங்க, கீழே நம்ம பேரை பாருங்க எப்படி பேக்கில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் பாருங்க கைஸ் எப்படி பேர் சந்தோஷ். மாசாக இருக்குதா காரு? எப்படி காரு சும்மா சூப்பராக இருக்குதா? ஆடி காருடா இது. இந்த வண்டி ஓடாது, பறக்கும். ஏண்டா கரெக்டாக 7.7 டேமேஜ். கரெக்டாக பாட்டு பாடிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கடா. பேக்பா அவ்வளோதான், இறங்கு தூங்கலாமா? இதுதான் நம்ம கண்டெய்னரா? நானும் வீடு வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, தூங்குறதுக்கு எதுக்கடா வீடு வாங்கணுன்ட்டு தான் யோசிக்கிறேன். மற்றபடியெல்லாம் வீடு வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. கார் மார்க்கெட்டே ஓப்பன், அவ்வளோதான். நம்ம போயிட்டு கார் மார்க்கெட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, கார் மார்க்கெட்டில் இந்த காரை விடுவேன்னு நினைக்கிறீங்க. தப்பு, அப்படி இல்லைங்க. இதை நான் ஆஃபீஸில் விட்டுறணும். ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அங்கேருந்து இங்கே வரத்துக்கு பஸ்ஸில் வரணும். அவ்வளோ நம்ம இப்போ எவ்வளோ யார் பஸ்ன்னு கார் வச்சுருக்கோம். இனி என்ன பண்ணுறது தெரியுமா, இப்படியே போயிடணும். நின்று பார்க்கலாம். ஐயோ நிற்போன்னு நினச்சேன் காய்ஸ். எங்கண்டா நின்ட்டான்டா, எங்கே போய் நின்றுருக்குறோம். சரி போயிட்டு போகுது. நம்ம எப்படினாலும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அங்கே தான் போவோம். அங்கேயே நிற்கிட்டோங்க. தம்பி நம்ம இப்போ போவோமா? இப்போ கார் வாங்கிட்டு அந்த காரில் ரிப்பேர் கொடுத்துட்டா அந்த கார் எடுத்துகிட்டு வருவேன். எப்படி பிரெயின் ஆடி மாதிரி தெரிஞ்சு, அதுவும் ஆடி தான். ஆடியில் ஓப்பன் டாப்பு போச்சு, லம்போகினி, அது என்ன நெகட்டிவ் ஸ்கூப்பு, ஒன்று டாஜி இல்லைன்னா நெகட்டிவ் ஸ்கூப் நினச்சேன். 81 70,000 கொடுப்பியா?
7,70,000. அவ்வளோதான். 7,00,000க்கு இந்த கார், சரி 70,000க்கு இந்த கார் டீல் ஆகிடுச்சு. டெஸ்ட்லாம் வாங்கலாம், காசு இருந்தால். முஸ்டாங் தானே அது, முஸ்டாங் கண்டிப்பாக நான் வாங்கி தருவேன். லம்போகினி ஓகே, 5 லட்சம் ரூபா ஒரே டே. 5,70,000 சொன்னால் 5 லட்சத்துக்கு. ஓகே, அடுத்து முஸ்டாங் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போச்சு தான் அந்த லம்போகினி வாங்கிப்போம். லம்போகினிலாம் நல்ல ரேட்டு போகுது. அந்த ஒரு காரணம் தான் இந்த காரில் நான் வாங்குகிறேன். 5,50,000 நீ 6 லட்சம்ன்ட்டு 5 லட்சம்ன்ற. 5,50,000 ஃபஸ்ட்டு 5 லட்சம் கேட்போம், அப்புறம் 5,50,000 கேட்போம். அவ்வளோதான், டீல் ஆகிடுச்சா. அடுத்து போர்ச்சு. தம்பி போர்ச்சு சரி மேடம், நீங்கள் மேடம் போர்ச்சு எவ்வளோ சொல்கிறீங்க நீங்கள்? 1,74,000 சொல்கிறீங்க. நான் ஒரு 1,00,000க்கு டீல் முடிச்சு போவேன். என்ன சொல்கிறீங்க? வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். வரல, போயிட்டு போகுது. நான் சரி 14 லட்சம் போட்டேன். அடுத்து போர்ச்சு முடிஞ்சா, லம்போகினி முடிஞ்சா சூப்பராக. அதுக்கப்புறம் முஸ்டாங்கிட்டு போயிட்டு ஓப்பன் டாப் ஆடி 62 சார். ஒரு 50,000 போட்டுப்போம் சார். என்ன சார் நீங்கள் 62,000 கேட்குறீங்க? என்ன போசா நீ? சரி சார், ஒரு 55 போட்டுப்போமா? இதுக்கு மேலே தள்ளி பைசா கொடுக்க மாட்டேன் சார். ஓகே, அடுத்த முஸ்டாங் வாங்குவோமா? முஸ்டாங் வாங்கி டெஸ்ட்லாம் வாங்கி அந்த ஓப்பன் டாப் ஆட்டி வாங்கணும். அதுக்குள்ளே 17 லட்சம் தான் இருக்குதா? முஸ்டாங் 34ன்றியா? சரி 30 போடும், அப்போ தான் நான் அதிக ரேட்டு விற்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா வந்திருக்குது. இது வரைக்கும் நம்ம 30 லட்சம் வச்சுருக்கோமா? இந்த முஸ்டாங் வந்து நம்ம செல் பண்ண போகிறது இல்லை. ஏன் செல் பண்ண போகிறது இல்லைன்னா, இது நம்ம கலெக்ஷன் கார். இப்போ முஸ்டாங் இருக்குதுன்னா, இந்த மாதிரி முஸ்டாங்கை மட்டுமே தான் நான் இனி வாங்க போகிறேன். வாங்கி இதை ஒட்டுக்காக செல் பண்ண போகிறேன். ஓகே, அந்த முஸ்டாங்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு புரியலனா இருங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். இவங்கக்கிட்ட பேரம் பேசிட்டு வரேன். கொடுங்க, 45 போட்டுக்கோம். அவ்வளோதான். இன்றைக்கி மார்க்கெட்டே சும்மா சூப்பராக இருந்துச்சு. எல்லா கடையும் சும்மா சூப்பராக வாங்கிட்டேன். போயிட்டு போகுது. ஓகே, இந்த டேமேஜ் இதை சரி பண்ண டேமேஜில் தூக்கி கொண்டு வந்து இன்றைக்கி பாருங்களேன், ஒரு வழி பண்ண ஏற வேண்டியதுதான். எப்படி எப்படி சூப்பரான ஸ்கிட்டு. பென்ஸு தான் நெட்டரு ஸ்கூப்னு போட்டிருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு. தம்பி என்ன தம்பி நீங்கள், நான் வரும்போதே இவன் பேர் என்ன சொன்னோம், பேரே மறந்து போயிடுச்சு டக்குன்னு. சோடங்கி நீ சாமான் கிட்ட காரோட சாமானத்தை கொடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவன் வேலை செய்கிறான்னு நினைக்கிறேன். யுவர் ஆஃபீஸ் இஸ் டேட்டின்னு காட்டணும், இன்றைக்கி காட்டல. இருங்க, அவன் எப்படி இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துப்போம். எனக்குண்ணா பின்னாடி வாப்பா தலைவனுக்கு எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குது. வெயிட் பண்ணுங்கள், பேக் வாப்பா. தம்பி யார் இங்கே வாப்பா, எங்கே வா தம்பி, இங்கே வா. யார்ரா நீ? பில்லி சூனியம் பண்ணுற மாதிரி சொன்ன மாதிரி பில்லி சூனி. என்னடா நீ, என்னடா தலை காணும்? ஐயோ பயமாக இருக்குது. இவனோட பாருங்களேன், என்னடா இது, என்னடா டேடி, என்ன மீஸு, ஏன் குனியிற? இந்த பக்கம் வா. என்னடா கண்ணு இது, ப்ளூ கலரில் பூனை கண்ணு மாதிரி. அப்படியே இந்த ஐப்ரோ இருக்குதுல, இந்த ஐப்ரோ இங்கிட்டு காரை விட்டு இங்கிட்டு காரை ஏற்றிடுவேன். தெரிஞ்சுக்கோ, ஜாக்கிரதை. அப்புறமா ஒன்று வச்சு ஃபன் பண்ணுறேன். இப்போ நம்ம கார் இருங்க, காரை இவன் கழுவி வைப்பானா? இருங்க, ஸ்கில் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. எம்ப்ளாயி கார் வாஷு
என் ஃபாஸ்டர் எம்ப்ளாய், சூப்பர் ஃபாஸ்டர் எம்ப்ளாய் எல்லாத்தையும் ஒட்டுக்காக நான் வாங்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இடா காரை விட்டு இறங்கி கைஸ் இருங்க. இப்போ பாருங்கள், இவன் கார் க்ளீன் பண்ணுறானான்னு பார்க்கணும். எந்த ஊர்லேயாச்சும் க்ளீன் பண்ணுற பையன் கோட்டு போட்டிருக்கானா அப்படின்னா அது என் இதில் மட்டும் நடக்கும், என் ஆஃபீஸில் மட்டும். அப்படியே ஆஃபீஸை கொஞ்சம் பெருசாக்கி விட்டுரும், நிறைய காசு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், ஆனால் கிடைச்ச வரைக்கும் அது பெருசாக முடியல. மேபி நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி பெருசாகிறத பற்றி பார்த்துக்கலாம். சரி, இது என்ன கன்றாவின்னு தெரியல, கோவம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இருங்கடா, நான் தெரியாமல் இது பண்ணிட்டேண்ணா. ஐயோ, இது வந்து பார்த்துப்பா. இதை பேக் வா, ஸ்டாப் பண்ணு, நீ இறங்கு தம்பி. ஆஃபீஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி விடுங்க. போ தம்பி, பேக் வா. தூங்கிட்டு காலையில் வரும். இன்றைக்கி டேவே டென்ஷன் படுத்துறானுங்க இவனுங்க. எங்கேனா காரு இப்படி இருக்கு, ஒரு இங்கே கண்ணை பிடிச்சா உருப்பட வச்சுக்க மாட்டேங்கிறானுங்க இவனுங்க. பார்த்துக்கிறான்டாடி. ஐயோ, இது வேறு சும்மா போட்டு 6.6 டவுட் நாடி. நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போது டிசைனுக்கு கேட்காது, அப்போ நம்ம இங்கே இருக்கும்போது இப்போ டேப் ஓப்பன் பண்ணுறேன், அங்கே ஆஃபீஸ் காட்டுமோ? இப்போ பாருங்கள், டெக்கரேஷன்னா இங்கே தான் காட்டுது. சரி விடுங்க, போயிட்டு போகுது. கேமரானா போட்டு கேமரா இருக்குது, கேப்சர் பண்ணுற அளவுக்கு இங்கே முன்னாடி போகிறேன். போயிட்டு போகுது. சரிங்களேன், நம்ம கார் அப்படி ஒரு ஸ்டைலாக ஒரு ஃபோட்டோ எடுப்போம்னு பார்த்தா அது அப்படி இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டேவை போர் அடித்து போயிடுச்சு போங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு போகுது, நீங்கள் ஆக்ஷன் தான். இந்த கேமில் எதாவது புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். முதல்ல இருக்கிறத இவனுங்க கரெக்டு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன், அதை ஒழுங்குபடுத்தலாம் இல்லையா? இந்த ரேஸ் இருக்குதுல்ல, அதையாச்சும் ஒழுங்குபடுத்தலாம். இது மாதிரி எது முஸ்டாங் தானே, இது நம்ம கலெக்ஷன் கார் கடைசியாக பார்த்துக்கலாம். டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போவோம் தம்பி. டெஸ்ட்லாம் என்ன குறவு உண்டு? ஓகே சார், டெஸ்ட்லாம் இதுங்க என்னன்னா டவுக்கும் போய் தொலைய மாட்டேங்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் வந்துட்டு சவுண்ட் கம்பெனின்னு நினைக்காதீங்க. இந்த காரே வந்துட்டு சவுண்ட் இல்லை, ஏன்னா இது ஒரு பேட்ரி வெஹிக்கிள். இதில் என்ன நம்ம கொடுமையான விஷயம், இதுவே பேட்ரி வெஹிக்கிள், இதுக்கு நான் ஃபியூயல் போடணும். அப்போ நான் பட்ட வேதனை இருக்கே அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு பண்ணுறானுங்க இவனுங்க. ஐயோ, க்ளீன் பண்ணுறான் அப்படி திரும்பப்பா. என்னம்மா பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க? ஓ, இந்த காரணி இங்கே தான் இருக்குதா? அப்போ அதெல்லாம் சொல்கிறது இல்லையா? டேய் சோடங்கி பண்ணு, டக்குனு பேர் ஞாபகம் வந்துடுச்சிடும். இந்த காருக்கு என்ன கலர் பண்ணலான்னா மெட்டாலிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பண்ணலாமா? மெட்டாலிக் கொடுக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி மெட்டாலிக் கொடுக்காமல் தச்சு, இப்போ நான் ரீசெண்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு 2 வீடியோ கரண்ட்டு கலர் என்னது, இதான் கரண்ட்டு கலர். ஆமாப்பா, ரெட்டு வேணாம்ப்பா, நீங்கள் இந்த கலர் வேணாம் எனக்கு. இது அப்படியே கொஞ்சம் எந்த மாதிரி அடிக்காத மாதிரி. ஏன் ரோஸுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். கேன்னு இருக்கு. இந்த கருப்பு கலர் அடித்து பார்ப்போமா? என்னடா கலர் இது கன்றாவியாக இருக்குது. ஓகே, ஒயிட் வச்சுப்போம். இப்படி
ஒயிட்டுக்கு மெட்டாலிக்கு போட்டால் எப்படி இருக்கேன்? இப்போ கேவலமாக இருக்குது. ஒயிட்டுக்கு மெட்டாலிக்கு வேறு காருக்கு போட்டுப்போம். தம்பி ஓகே, எனக்கு சிரிப்பு வருது. இப்படிங்க நான் கார் கலர் அடிக்க சொன்னோம். இப்போ ஏன் இழுத்தேன்னா இங்கே இடிச்சிருக்கும். காரை கலர் அடி சொன்னால் ஒயிட்டுக்கு வந்துச்சு பாருங்கள், சில்வர் மாதிரி. சரி சிரிப்பு வருது. டே க்ளீன் பண்ணி தோட நல்ல எம்ப்ளாயாச்சும் உருப்படியாக போட்டானுங்க. ஆனால் போங்கடா டே கோமாளி பசங்களா. ஆஃபீஸ் எடிட் போட்டான்டா இவன் ஒருத்தன் தான். பாராட்டே ஒரே நிமிஷம். அப்கிரேட்ஸில் தான் இருக்கான். டவு ட்ரக் தவிர எதுவும் இல்லை. இஃப் யூ கெட் டவு ட்ரக் பார்க்கிங் சப்போர்ட் கியூக் ரிட்டர்ன், அதை வெளியே தான் போயிடு. உனக்கு என்னன்னா பெரியாரப்பாங்க உங்களோட சேலுக்கு தம்பி 70,000 காரு நீ ஒரு 5 லட்சத்துக்கு போட்டான் உங்களோட ஒரு 8 லட்சம் போடுவோம். ஓகே 8 லட்சம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முஸ்டாங் கொண்டு வந்து பைக்கு அந்த இடத்துல நிறுத்திடுவோம். முஸ்டாங் வேணால் அது நம்ம கலெக்ஷனுக்காக தான் போயிட்டு போதே கேடும். கடைசியாக தான் அதெல்லாம் செல் பண்ணுவேன். அது ஒரு 5 பார்ட்டுக்கு அப்புறம் செல் பண்ணலாம். கரெக்டாக நான் எப்படி தெரியுமா சொல்கிறேன், இப்போ லம்போகினி இருக்குதுன்னா எல்லாமே லம்போகினியாக வாங்கணும். அதேமாதிரி இப்போ முஸ்டாங் கலெக்ஷன் பண்ணுறேன்னா எல்லாமே முஸ்டாங்காக வாங்கணும். ப்ரோ ஏதோ காஸ்ட்லி கேர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா நம்மள்ட்ட அவ்வளோ துட்டு இல்லை கைஸ். சத்தியம்மா சொல்லுறேன், அவ்வளோ துட்டு இல்லைடா. இப்போ நான் பாடினது இப்போ நான் பேசுனதே பாட்டு மாதிரி தான் பாடினேன். அது என்னதுன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். கஸ்டமர் ஆஃபீஸாக தம்பி தான் வந்துட்டேன். அவசரப்படுறீங்க தம்பி, ரொம்ப ஒன்றும் பண்ணக்கூடாது தம்பி. நீங்கள் என்ன தம்பி இப்படி கேவலமாக ட்ரிப்ட் பண்ணுறீங்க? இன்றைக்கி ஆக்ஷன் இருக்கா? எத்தனை மணிக்கிட்ட ஆக்ஷனு? ஆக்ஷன் ஸ்டார்ட்டா? அப்படி என்ன கார் கொண்டு வரீங்க நீங்கள் ஆக்ஷனில்? ஏன்னா டப்பா கார் கொண்டு வருவீங்களாடா ஆக்ஷனுக்கு? போடு செகண்டு காரா போடு. இது என்ன இது? என்னடா சப்பா கார் கொண்டு வரீங்க? சரி செப்ப கார் கொண்டு வரீங்க. இதுதான் இப்போ தான் வாங்கினேன். இவனுங்க வாங்கட்டும். கடைசியாக இந்த கார் 2 கார் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க சிரிப்பு படுத்துறாங்க. என்ன உன் மூஞ்சிக்கும் இந்த கோட்டுக்கும் சம்மந்தம்? ஐயோ இவனுக்கு வேறு வந்துட்டானுங்களா கஸ்டமர் ஆஃபீஸ். தம்பி என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ஸ்டைலாக நிற்கிறீங்க தம்பி. இப்போலாம் நின்னீங்கன்னா நான் எங்கே பண்ணுறது? போனாடி போங்களா. தம்பி தள்ள தம்பி. இப்படி பிரேக் போட்டுக்கிட்டே இப்படி இறங்கணும், அவ்வளோதான். யாரா நீங்கள்? இந்த அண்ணன் தம்பிக்கிட்ட முதல்ல விற்றுடணும் தம்பி. ஃபஸ்ட்டே அவங்க கேட்கணுன்னா அப்போ தான் அதிகமாக கேட்பானுங்க தம்பி. 1,08,000 கேட்குறீங்க. இங்கே பாருங்க, உங்கள் தம்பி 1,08,000 கேட்குறேன். நீ 2 லட்சத்துக்கு கேட்டால் தான் இல்லை உன் தம்பி வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான். போடு, நீ அவனோட கண்டிப்பாக நிறையா இருக்கிறேன். தம்பி அண்ணன் தம்பிகளுக்கு கொடுக்க வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2 லட்சத்துக்கு மேலே கேளுங்க பார்க்கலாம். நீ ஏன்னா கடைக்கே வராதுடா, ஏன்டா வர? 1,00,000 கேட்டுட்டுங்கிறான். மேடம் இந்த கார் உங்களுக்கு தான் சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் நீங்கள் இப்படி கஞ்ச பிஸ்தனத்தனமாக கேட்கறதுனால பேசாமல் இல்லை போயிடுங்க தம்பி. நம்ம டீல் பேசிக்கலாம் தம்பி. நீங்கள் 1,08 கேட்குறீங்க தம்பி, ஆனால் போயிட்டீங்களே தம்பி. தம்பி நீயாச்சும் வாப்பா. போயிட்டு போகுது எனக்கு ஒரு 30,000 போட்டு கொடுப்பா. அவ்வளோதான் தம்பி. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஒன்றும் ஆஃபர் எழுதலையா? வாங்கிட்டு போனா பரதேசி நாய் வாயில் வருதுற. போங்கள போய் துணைங்கட சொல்லிட போகிறேன். கேமில் தெல்ல பண்ணு கிடக்குறானுங்க. யாரா நீங்கள்? கோமாளிங்களா? யாரா அவன்? கஸ்டமராக வந்திருக்குது. சாரி மேடம், நான் அந்த கார் க்ளீன் பண்ணுற பையன் நினச்சிக்கிட்டேன். மேடம் மேடம் கோச்சிக்காதீங்க மேடம், திரும்புங்க. யார் மேடம்? மூஞ்ச பத்தில் ஜோகர் மாதிரி தெரியுது, ஆனால் காசு அதுக்கு ஏற்ற மாதிரியே கொண்டு வந்திருக்கீங்க. கிளம்பிருக்கு. நீங்கள்லாம் வரவே வராதிங்க.
பண்ணானுங்கடா டே. போடா பைத்தியக்கார நாய. நான் பேசுறதுன்னே தெரியலடா. பா தம்பி, என்ன தம்பி டேமேஜ் இருக்கீங்களா தம்பி? நம்ம ஓடிட்டு வந்த காரே டேமேஜாக தான் இருக்கும். எல்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருக்குதுண்ணா. நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே வரீங்க போங்க. ஆனால் பெயிண்ட்டு கூட அடிக்க தேவையில்ல. இதை நான் அங்கேயே பார்த்துருந்தேன்னா அப்போவே விற்றுருப்பேன். என்ன பண்ணுறது, இப்போ பார்த்தனால யூ கேன் ஸ்கில் ஆர் லோ பெயிண்ட் ப்ரைஸ் ஏதோ பேசலாம். மஞ்சள் கலர் அடிப்போம். இப்படி லைட்டாக அடித்து இப்படி லைட்டாக போதும். இப்படி லைட்டாக இருக்கட்டும். இப்போ மெட்டானிக் ஸ்மூத்னஸ் இப்படி தொட்டால் சூப்பராக தான் இருக்குது. இப்படியே தொட்டால் தான் நாராசமாக இருக்குது. இப்படி இருக்கணும். மெட்டாலிக்கே இல்லை, ஆனால் ஸ்மூத்னஸ் மட்டும் அப்படி வச்சா படு மோசமாக இருக்குது கைஸ். என்ன கைஸ் இப்படி பண்ண போட்டானுங்க நம்மளா கிடையாது. சித்தப்போ நம்மளை ஏமாற்றி போட்டாங்கன்னு சொல்லணும்னு ஆசை தான். நானே ஏமாந்துட்டேன். எதை காரணிக்கு தான் நினச்சேன்டா. காருக்கு என்ன பிரச்சனை தம்பி? பெயிண்ட் இல்லையா தம்பி? வாங்க தம்பி, நீங்கள் வாங்க. நீங்கள் வாங்க. எங்கடா தம்பி இப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் எப்படி கேமரா ஆங்கிள் மாற்றி விட்டேண்ணா? போடு இப்படி. ஆமாம், அப்படி ஓட்டினா தான் எங்கே எவன் இருக்கிறான்னு தெரியாத அளவுக்கு ஒரு துட்டை தெரியாமா இப்படி கேமரா ஆங்கிள் மாற்றுறதுக்கு. நம்போங்க நீங்கள் டேமேஜ் ஆகிடுச்சோ. நான் என்ன பண்ணிவிட்டேன் நீங்களே தெரியும். சொல்லுங்க. பெயிண்ட் அடிக்க மறந்துட்டேன். கார் பளிச்சுன்னு இருக்குதே. மேடம் இது வரைக்கும் இந்த காரை யாரும் வாங்கினதில்லை. உங்களுக்கு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 2 லட்சத்துக்கு மேலே கேட்பீங்கன்னு நம்பினேன். ஆனால் 99,000 நிற்கிறீங்க. 1 லட்சம் கூட தொடரல. உங்கள்கிட்ட நான் 1,20,000 விற்று முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட தள்ளி போய்ட்டு நான் குறைக்கவே மாட்டேன். ஆனால் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. நீங்கள் தேசிந்தி கிளம்பிடலாம். உங்களுக்காக கார் பெயிண்ட் கூட அடிக்காமல் அப்படி வந்திருக்கேன். வேறு யாரா வந்திருக்காது? டே என்ன ஓட்டு போய் காசு எடுத்துகிட்டு வந்துட்டியா நீ? எங்கடா உங்கள் அண்ணனா தம்பியடா நீ? சரி தம்பி தான் வச்சுக்கிறான்டா முறைக்கிறா. டே கார் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்க. 1.5 கேட்குறியா? ஓட்டு போய் காசு எடுத்துகிட்டு வந்தியா வெஸ்ட் வந்தியா? 1.6 கேட்டவன் 1.5 கேட்குறான். மேடம் நீங்கள் வராங்க மேடம். தயவு செஞ்சு கிளம்பலாம். தாத்தா சாகிற வயசில் நமக்கு எதுக்காக பென்ஸு? நீ ஏன் வர ஆடி வந்தால் போயிடுவோம் மாதிரி தான் இருக்கிறான். உனக்கு பென்ஸ் வேணுமா? அதுவும் சில்லற காசை வச்சுட்டு 78,000 கேட்குறீங்க. தம்பி உங்கள் அண்ணன் முன்னுடா. நீ தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு 1.20 ஃபைனல் ப்ரைஸ் ஆகணும். எப்போ நான் கொடுப்பேன்? சீக்கிர பையன் மாதிரி பேசுகிறேன். ஏன்டா இப்படிலாம் பெரிய ஏற்றுறீங்க? சூப்பர். இப்போ சீக்கிரமாக அந்த காரை எடுத்து நம்ம அதுக்குள்ளே வேறு காரை கொண்டு வரோம். முஸ்டாங்கண்ணா லம்போகினி அனந்தர் லம்போகினி கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி போர்ச் எடுத்துப்போம். ஐயோ டைம் ஆகிடுச்சி. உனக்குன்னா ரிப்பேர் பண்ணும். எறாடி உனக்குன்னா ரிப்பேர் இருக்கா பாரு. ஆமாம் ரிப்பேர் இருக்கு. சீக்கிரம் சட்டு புட்டுன்னு போகணும். 8 மணிக்கு அவனுங்க கிளம்பிடுவானுங்க. ப்ரோ இப்போ தானே மணி 7 ஆகுது. இன்னும் 1 hour இதுன்னு வச்சிங்கன்னா இந்த கேமில் 1 மணி நேரம் வந்து 1 நிமிஷம் மாதிரி ஷட்டிலுன்னு போயிடும். நான் பாருங்கள் ஆக்ஷனில் என்ன வருதுன்னு பார்க்கணுன்றதான் மறந்துட்டேன். அவ்வளோதான். சல்லுன்னு இப்படி போகலாம். எங்கடா இப்படி ட்ரிஃப்ட் அடித்து வச்சுருக்கேன் நான். சீக்கிரம்டா. ஐயோ இன்னும் 30 மணித்துளிகள் ஒன்றில் அது. இவன் இப்படி முக்குனான்னா விளங்கிடும். தம்பி கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து பண்ணி விடுங்க. நம்ம கார் தான் இது. சீக்கிரம் அந்த காரையும் பெயிண்ட் எடுத்துன்னு வரணும். சீக்கிரம்டா. டே நீ இப்படி கேமராங்களில் ராவடி பண்ணாதுடா போது. சீக்கிரம் போடா. நீ போகிறதுக்கே இப்படி ஆகிடுவேனாடா இப்படி முக்கிற. தம்பி நீ எப்படி ரிவேஸ்லேயே வா. நீ அதுக்கு தான் வைக்க. நீ என்னன்னா இப்படி வந்துக்கிற நீ வா. அவ்வளோதான். இருட்டு அடிச்சு சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். இருட்டு அடிச்சுனா யாரா கோமாளிங்க நீங்கள்லாம் கடுப்பு பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு போகுது. இந்த காரை ஒரு செல்லு மட்டும் போட்டுப்போம். தொடடா தயவு செஞ்சு தொடடா. உனக்காச்சு என் கஷ்டம் புரியுது.
எவ்வளோக்கிட்ட 4 லட்சத்துக்கு இந்த கார் வாங்கினேண்ணா? ஏன் இது காட்ட மாட்டேங்குது சேலுக்கு? பேக் வருமா? ஹெட்டிங் காட்ட மாட்டேங்குது. ஓகே, இன்றைக்கி பெருசாக எதுவும் நம்ம பண்ணாத காரணனால இந்த காரை மட்டும் விற்றுட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா விளாட்ற எனக்கே போர் அடிக்குது. இன்றைக்கி ஒன்றுமே நம்ம உருப்படியாக பண்ணலை. ஓகே, வெறும் காரை மட்டும் தான் ஃபீல் பண்ணியிருக்கோம். நம்ம ஐ திங்க் அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம அந்த முஸ்டாங்க நிறையா வாங்கிடுவோன்னு நம்புகிறேன். டெஸ்ட்லாம் அப்படியே நிறுத்திட்டு நம்ம அங்கேருந்து மார்க்கெட் போய்ட்டு நம்ம ஆடி காரை எடுத்துக்க வேண்டியதான். தம்பி வா தம்பி, நீ ரிவர்ஸ் வா. இப்படி போட்டு இப்படி அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக் என்னோட இப்படி முக்கிற வண்டி நீ இப்படி. ஆனால் சவுண்டே வரமாட்டேங்குது. அதுதான் மற்ற காரம் இருந்துச்சுன்னா ஒரு சவுண்டு வந்திருக்கும். சரி, காலையில் வந்து ரிப்பேர் பண்ணலான்னா நான் பெயிண்ட் மட்டும் அடிப்பேன். ஏன்னா அடுத்து எப்போ விளாடுவேன்னு எனக்கே தெரியாது. அதனால் ஓகே, திரும்பலாடி. சூப்பர் தம்பி. தம்பி, இந்த இடத்துல ஒரு கார் நிறுத்துறேன். என்ன காருன்னு ஞாபகம் இருக்குதோ ஃப்ரெண்ட்ஸ்? போர்ச்சு. டே கஷ்டப்பட்டு அவசரத்தில் வந்து நிறுத்துறேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க பிக்காளி பசங்களா? இப்போ சொல்லிட போகிறேன். இதில் நிறுத்தினா அது வருமானு தெரியல. நானும் இதில் நிறுத்தலாம் பார்க்குறேன், நிறுத்தவே மாட்டேங்குது. அட கன்றாவியா தொலைக்கருமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல போர்ச்சு அந்த படுவா போய் ஏமாற்றிட்டான். போயிட்டு போது கன்றாவி. ஒருத்த ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு அதுனா ஒரு 1 லட்சத்துக்கிட்ட வாங்கினேன்னா இப்படி அநியாயமாக என் காரை பறி கொடுத்துட்டேனேன்னு வருத்தப்படுறேன். கார் சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த காரை எடுத்துகிட்டு விட்டு போய் தூங்குவோம். கார் சூப்பராக இருக்குது. இப்படி பேக்குவா, இப்படி பேக்குவா. இப்படி போனீங்கன்னா அப்புறம் நீங்கள் எந்த ஜென்மத்துலேயும் போக மாட்டீங்க. அவ்வளோதான், ஸ்பீட் எடுப்பாங்களாம். என்ன அவசியம் இல்லாமல் இந்த காரெலாம் எப்படி போகுது பாருங்கள். இந்த இடத்துல என்ன அவசியம் போட முடியல. தம்பி இப்படி பண்ணுறீங்களே தம்பி, என்ன தம்பி நியாயம்? பா, இந்த கார் எடுத்து இப்போ தான் இருக்கிறதுலே கம்மியான டேமேஜ்னால் 2.3 2.5. ஆனால் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா 7.7 6. ஓகே, இன்றைக்கி கார் மார்க்கெட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். நம்ம அப்படியே மொக்கையாக முடிகிறதுக்கு அடுத்து என்ன கார் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த காரை எடுத்துக்கிட்டே போவோம். இங்கே எதுக்கு நிறுத்திக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க அந்த கார் மட்டும் வாங்கிட்டு நம்ம அந்த இடத்துல என் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இந்த இடத்துல வந்து கார் வாங்கலான்னு நினச்சேன். என்ன கார் இருக்குது? இப்படி மார்க்கெட்டே இப்படி கொலாப்ஸில் கிடக்குது. என்ற தம்பி பண்ணுறீங்க இப்படி போர்ச்சுனடா கவுத்து போட்டு. இன்னொரு ஆடி இருக்குது. இதுவும் எனக்கு இந்த மார்க்கெட் இப்படியே இருக்கட்டும். நம்ம அந்த காரை மட்டும் செல் பண்ணிவிட்டு இந்த கார்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். இருங்க, போர்ச்சுனா நான் கவுத்தி போட்டு இப்படி பண்ண தள்ளுறோம். போயிருக்கும் என்னத்துக்கு கார். தம்பி நிறுத்துப்பா. தம்பி, இது வரைக்கும் உங்களை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இந்த கார் இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். நான் பேச தொலைய மாட்டீங்கன்னு தெரியும். விட்டுங்க. நல்ல வேலை இந்த கார் செல் பண்ணியிருப்பேன் நேரத்துக்கு. 20 லட்சம் இது சொல்கிறேன். நீ எவ்வளோ சொல்கிற? வெக்கமே இல்லாமல் 4 லட்சம் கேட்குறியாம்மா? 4,70,000 நீ வராத கிளம்பிடு. என்ன பண்ணுறது? செல் பண்ணிவிட்டு முட்டிக்கலாம் நினச்சேன். சரி, ஒரு 7 லட்சம் கொடுத்து தொலை. 6 லட்சம் கேட்குறேன், நீ 5,20 கேட்குறேன். சரி, ஒரு 50,000 கொடு போதும். ரொம்ப கேட்குது. இதுக்கு மேலே நையா பைசா குறையாது. கிளம்பு. இடத்த க்ளீன் பண்ணு ஃபஸ்ட்டு. க்ளீன் பண்ணிட்டியாடா? இதை நம்ம 2 காரையும் கார் வாங்கிடும்.
டேமேஜ் ஆகிடுச்சான்னு பார்த்துப்போம். நானும் வீடியோ எண்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்த்துப்போம் அந்த காசை வாங்குறது. வாங்கிடலாம். இந்த வீடியோவில் முடிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் முடிக்க மனசு இல்லை. போயிட்டு போ. எதுக்கு நான் இந்த இடத்துல நிறுத்துறேன்? இப்போது என் மூளை என்கிட்டயே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம முடிக்கணுமா முடிக்கக்கூடாதான்னு ஒரு யோசனை வரும்போது யோசனை பண்ணுறாங்க. அதனால் போச்சு கன்றாவி பிடிச்ச நாயை சத்தியமாக சொல்கிறேன்டா, உன் கடையை இழுத்து மூடிடுவான்டா. என்ன பண்ணுறது, இந்த கேமில் இந்த ஒரு கடை தான். நீ என்னடா மோரையை காட்டுறேன், என்னடா மூஞ்சி இது ஆப்கானிஸ்தான் பா. அப்படி இல்லை ஒவ்வொரு எரியுதுல, எனக்கு ஒவ்வொரு எரியுது அந்தளவுக்கு. ரீஸ்பான் கொடுத்து போக வேண்டியதுதான். போ, இவ்வளோ பேர் வந்துட்டானுங்களா? யார்கிட்ட வாங்குவோன்னா இந்த ஜென்டில்மேன்ட்ட வாங்கணும். சார் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க, உங்கள் மோரை ஏன் சார் இவ்வளோ கேவலமாக இருக்குது? சார் இப்படி கேவலமான ரேட்டு கேட்குறதுனால தான் சார் பிடிக்க மாட்டேங்குது. எங்கடா கழுத்தே இல்லாமல் பேசுகிறேன். போடு, இந்த காரைக்கு இவ்வளோ பேரா? இவன் வச்சுக்கலாம். 671 அவன் கேட்டிருக்கான். நீ எவ்வளோ கேட்குறா? நீ கிளம்பிடுது சரி. நீ ஏன் கிளம்பிட்டு பேசாமல் அடைச்சு அந்த மேடம் எங்கூட போக முடியல. மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம். நீங்கள் ஒரு 7 லட்சத்துக்கு மேலே கேட்டிங்கன்னா பரவாயில்ல. எவ்வளோ கேட்குறீங்க? இப்படி கம்மியாக கேட்டனால தான் உங்களே விட. சார் நம்ம உங்கள் கிட்டே வாங்கிக்கிறேன் சார். நீங்கள் 671 சொல்லியிருக்கீங்க. கார் வாங்கினதே 5 லட்சம் தான். ஒரு 8 லட்சம் போட்டு போகுமான்னு கேட்டால் அவன் கண்டிப்பாக வாங்கமாட்டான். ஒரு 75 போட்டுக்கோங்க, கண்டிப்பாக வாங்கலாம். ஓகேவா சார்? அவ்வளோதான். இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறான், காரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறான், அங்கேயே வீடியோ முடிக்கிறோம். எங்கே அது போட்டு நம்ம ஆடி ஓப்பன் டாப்பா. போன வாட்டி ஆடி வாங்குகிறோன்ற சொல்லியிருந்தோம், மறந்துட்டேன். மேடம் ஆடிக்காரு மேடம். எவ்வளோ மேடம் சொல்கிறீங்க நீங்கள்? 5.35ன்றீங்களா? ஒரு 5 போட்டு போமே. என்ன காசாக பணமா? அவ்வளோதான். போர்ச்சு வாங்கிப்போமா? அக்கா போர்ச்சுக்கா எவ்வளோக்கா சொல்கிறீங்க? சின்ன வரைக்கும் இருக்கீங்கக்கா. நீங்கள் கடைசி வந்து வாங்கிக்கிறான், அப்போது 2 லட்சம் சொல்கிறீங்க. கடைசியாக நான் வாங்கினேன். என்னடா பண்ணுறீங்க? என்னடா காரை வச்சு ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டுறீங்க? என்ன காரடா ஃபஸ்ட்டு? இது டாஜ் மாதிரி தான் இருக்குது. டாஜே தான். வேறு மாதிரியே நீங்களும் தலைகீழே இருக்கீங்க. சொல்லலை, எப்படின்னா கம்மி ரேட்டுக்கு தான் போவோம். இது என்ன காரு? நெகடே ஸ்கூப்பு 85 கேட்குறீங்க. ஒரு 80,000 போட்டுவோம். சூப்பர். இது என்னடா ஆடி எத்தனை ஆடியில் முன்னுறீங்க? என்னடா வாங்கினக்கார தெரியல. என்னடா சேவால்ட் எவ்வளோ சொல்கிறான்? 69,000 தான் நீ சொல்கிற. போச்சு கேட்டுட்டேன். போச்சு வாங்கிக்கிறேன். மேடம் 2,000 சொல்கிறீங்க. நான் ஒரு 180 முடிச்சு போவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பிளே வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சந்தோஷ். லவ் யூ ஒன். டாட்டா, பாய் பாய்.